அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே சபையார் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை சொல்ல இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நம்முடைய இருதயத்தை திறந்து தருவோம். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது மேலே வார்த்தை சொல்கிறது, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஏன் தண்ணீர் அண்டைக்கு ஒருவர் வரணும்? தாகத்தை தீர்த்து கொள்ளும். மாறாக ரொம்ப தாகமா இருக்கிறது எனக்கு, அதனால நான் மெரினா பீச்சுக்கு போறேன். அங்க தண்ணி எவ்வளோ இருக்கு, சமுத்திரத்தில் தண்ணி எவ்வளோ இருக்கு, என் தாகெல்லாம் தீர்ந்துடும். என்ன எடுத்து அந்த தண்ணியை குடித்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உப்பு கறிக்கும். அடுத்தது என்ன நடக்கும்? இன்னும் அப்போ மறுபடியும் என்ன செய்வோம்? கடைசியாக என்னதான் ஆகும்? மனுஷனுக்கு மரணம் தான் வரும். சமுத்திரத்தில் போயிட்டோம், தண்ணியே இல்லை, நல்ல தண்ணியே இல்லை, தாகம் வந்துடுச்சு. ஒருவேளை தாகத்தை தீர்த்து கொள்ள நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதான் அப்படியே எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தான் இருக்கும்னு எடுத்து குடித்தா அது உள்ளே போயிட்டு அந்த உப்பு தன்மை ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி தொண்டையை இன்னும் வறடச் செய்து தாகத்தை அதிகரிக்க செய்து என்ன செய்ய தெரியாமல் தாகம் வரும்போதெல்லாம் தன்னை அறியாமல் என்ன செய்வாங்க, எடுத்து குடிச்சிக்கிட்டே இருந்தா நிச்சயமா மரணம்தான். நிச்சயமா. ஆமாம், தாகம் என்பது ஒரு நல்ல உணர்வு. தாகம் என்பது ஆமாம், அந்த உணர்வு நமக்கு மூளை கட்டளையிடும். சரீரத்தில் தண்ணீர் இல்லை, தேவையான தண்ணீர் நம்முடைய சரீரத்துக்கு இல்லை, இப்போ நமக்கு எனர்ஜி இல்லை, இப்போது சரீரத்தில் ஒரு எனர்ஜி குறைந்திருக்கு, அதுக்கு தேவையானது இப்போ என்னது? தண்ணி தான் அப்படின்ற ஒரு உணர்வை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் போய் என்ன செய்கிறோம்? தண்ணீரை தேடி தண்ணீரை குடிக்கிறோம். அப்போ அது நல்லதா கெட்டதா? பசி என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே உண்டாகிறதா இல்லையா? உண்டானதுமே நம்ம என்ன செய்கிறோம்? போயிட்டு சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடாமல் போயிட்டா, பசின்ற உணர்வே இல்லாமல் போயிட்டா என்னதான் நடக்கும்? என்ன நடக்கும்? நம்ம சாப்பிடாம இருந்து மறைச்சிடும். அப்போது உணர்வு நல்லது, உணர்ச்சிகளும் நல்லது. கடவுள் தான் உண்டாக்கினார். எதுங்க? உணர்ச்சிகளும் நல்லது. இப்போ ஒரு நெருப்பு இருக்குது, நம்ம கையில் விழுது, உடனே நமக்கு என்ன செய்யுது? சூடு என்ற உணர்ச்சி நமக்கு அது உண்டாகுது. உடனே ஒரு சொர்ணை வருது அப்படி சொல்லலாம். உணர்வுன்றது புரியலன்னா உடனே என்ன கிடைக்குது? நமக்கு சொர்ணை வருது. அப்போ என்ன செய்யறோம்? டக்குன்னு கையை உதறோம். அது நல்லதா கெட்டதா? நல்லது. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. ஆமாம், சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சக்கரை நோயாளி, அவருடைய காலில் கொஞ்சம் என்னாச்சுன்னா கொஞ்சம் அழுக ஆரம்பித்து விட்டது. அவருக்கு தொட்டாலும் என்ன செய்யலை? உணர்வு இல்லை, உணர்ச்சியே இல்லை, அந்த உணர்வே இல்லை, சொரணை இல்லை. எதனால தான் சொரணை இல்லை? அவங்க மகன் என்ன செஞ்சாருன்னா, ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் பண்ண வண்டியில் பைக்கில் உட்கார வச்சுருக்காரு. 2 பேரும் போகிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்ச பிறகு முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறவருக்கு தீஞ்சி போகிற வாசனை வருது. அப்போது அந்த ஸ்மெல் இருக்குது, அந்த உணர்வு, அது கூட ரொம்ப நல்லது. இவரோ சுற்றி முற்றி பார்க்குறாரு, என்ன நடக்குது தெரியல. ஒருவேளை வண்டி தான் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு வண்டியை நிறுத்தி இறங்கி பார்த்தா அவங்க அப்பாவுக்கு, அவருக்கு தான் அந்த உணர்வே, சூடு எதுவுமே உணர்வே தெரியலையே, உணர்ச்சி இல்லையே. அது சைலன்சர் மேலே கால் இருந்துருக்குது, அவர் கவனிக்கலை. அது அப்படியே
எரிஞ்சு எரிஞ்சு அதில் ஒட்டி தீஞ்சு போய் ஒரு மாதிரி வருது. சுத்தமாக அவருக்கு என்ன தெரில, சுத்தமாக வலியோ உணர்வோ எதுவுமே தெரில. அவர் பாட்டுன்னு எப்படி தான் இருக்கிறாரு. இப்போ அதை பார்த்து அந்த மகனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். அது கேள்விப்படும் பொழுதே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்ற செய்தி வரும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, அவர் தான் கூட்டிகிட்டு அப்பாவை பிள்ளை கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப தூரம் போகிறாங்க, அந்த ஸ்மெல் வருது. இவரும் அங்கே இங்கே சுற்றி பார்க்குறாரு. கடைசியில் நம்ம வண்டியில் தான் வருது, ஏதோ தீஞ்சி போதே சொல்லி வண்டி நிறுத்தி பார்த்தா அப்பா கால் அந்த சைலன்ஸில் ஒட்டி போய் அப்படியே ரத்தம் ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் அப்படியே கருகி போயிருக்குது. கால் எடுக்க முடியல, நிறுத்திட்ட போகிறதுக்கு இழுத்து எலும்பு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த காலையே வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போ உணர்ச்சி, உணர்வு, உணர்கிற தன்மை, ஸ்மெல் உணர்றாங்களே, இதெல்லாம் நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதாங்க? அப்போ தாகம் என்பது ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுத்துகிறது. அது எதற்கு நேராய் நம்மை கொண்டு போகிறது என்றால், தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து உயிர் வாழ்வதற்கு நேராய் நம்மை கொண்டு போகிறது. எங்கே கொண்டு போகுதுங்க? உயிர் வாழணும். தண்ணி குடித்தா தானே, ஆகாரம் எடுத்துக்கொண்டா தானே. ஆனால் இந்த உணர்வு, இந்த உணர்ச்சி, இந்த எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் அவங்க எப்படி நேரத்தை செலவு பண்ணுறாங்களாம், எப்படி காரியங்கள் மாறுதான். 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கீழே வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இது பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நித்திய உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தி முடிச்சாரா இல்லையா? அந்த நித்திய உடன்படிக்கை என்னது? அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையா இருக்கு. பேசுங்களேன், ஒருத்தருக்கு தெரியலையா? புதிய. அப்போ இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, இங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்ம வந்திருக்கோம், ஒரு கூட்டமாக இருக்கிறோம். இங்கே வேதம் ஒரு தேசத்தை பார்த்து, ஜனங்களை பார்த்து பேசுகிறது. இதே வேதவசனம் நம்மை பார்த்து, ஒரு ஜனங்களை பார்த்து, ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுகிறது. என்ன பேசுகிறது? தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அப்படின்னா என்ன? நான் தாகமாக இருக்கிறேன்றது அவங்களுக்கு தெரிகிறது, அது நல்லது. சொல்ல புரியுதுங்களா? அங்கே வண்டியில் போனவருக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. அப்போ அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம கால் தான் என்ன ஆகுது? ஹீட்னால உருகி போயிட்டு இருக்குது, தெரியலை. ஆனால் இங்கே தாகமாக இருக்கிறோன்னு தெரியுது. தாகமாக இருக்கிறவர்களே அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ அவங்களுக்கு அது தெரியுது. எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, தாகம் உண்டானா அதை என்ன செய்யணும்? தீர்க்க வேண்டும். அதை என்ன செய்யணும்? பூர்த்தி செய்ய வேண்டும். என்ன தாகமோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக இவங்களுக்கு தாகம் உண்டாயிடுச்சு. அந்த தாகத்தை எப்படி பூர்த்தி செய்யணும்னு தெரியாம, இது முதலாவது அந்த உணர்வு இல்லாத ஒரு மனிதனுக்கு அப்பயே ஒரு அழி உண்டாச்சு. காலையில் என்னாச்சு? போயிடுச்சு. ஆனால் இங்கே 2வது ஒரு காரியம், அவங்க மகனுக்கு தெரியுது. என்ன வந்துச்சு? ஸ்மெல் வந்துச்சு.
அது என்ன செய்யணும் எங்கே வந்துச்சு தெரியாமல் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ நமக்கும் தெரியுது, நமக்கு ஒரு தாகம் இருக்கிறது, நமக்கு ஒரு தாகம் இருக்குது. தாகம்னா ஒரு வாஞ்சை, விருப்பம், அடைந்து தீர வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும், இல்லை கட்டி ஜீவன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தேவை, ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் இந்த வாஞ்சை தாகம் இருக்கிறது தெரியுது. அதை பூர்த்தி செய்வதற்கு என்ன செஞ்சாங்க? 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அப்பமில்லாததற்கு என்னதுங்க, பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. உங்கள் பிரயாசத்தையும். அப்போ ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்துக்கு தாகம் இருக்கிறது, அந்த உணர்வு தெரியுது. அதை பூர்த்தி செய்யும்படியாய் அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. அப்பத்தை வாங்கி புசித்து நான் என்ன செய்யணும், என் பசியை தீர்க்கணும் தெரிஞ்சு பணத்தை செலவழிக்கிறாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ற அப்பமோ, அவங்க எடுத்துக்கொள்கிற திராட்சை ரசமோ, அவங்க குடிக்கிற தண்ணீரோ மெய்யான ஒரு திருப்தியை தராது. அப்பம் இல்லை, ஆனால் அவங்களுடைய பார்வைக்கு அது அப்பம் போல தெரிகிறது. சில நேரத்தில் தாகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு காணல் நீரெல்லாம் நல்ல நீரோடையாய் தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? காணல் நீர் அது நமக்கு ஒரு முறை போய் பார்த்துருப்போம், ஐயோ இங்கே தண்ணி இல்லையே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெரியும். இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் தெரியும், நல்ல வெயில் காலத்தில் அந்த தார் ரோட்டில் அப்படியே சும்மா தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும், போனால் இருக்காது. அப்போ பிரயாசப்பட்டு போகிறோம், ஆனால் அங்கே என்ன இல்லை, திருப்தி இல்லை, உன் தாகம் தீர்க்கப்படலை. ஆனாலும் போகிறோம், அங்கேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெரியும், மறுபடியும் என்ன செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம் ஒரு நாளும். ஏன்னா அது அப்பமும் அல்ல, தண்ணீரும் அல்ல. அப்பமல்லாததற்கு பணத்தையும் உங்களை திருப்தி செய்யாத காரியத்துக்காக பிரயாசத்தையும் செலவழிப்பானியே. அப்படின்னா என்ன, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதில் பலன் இல்லைன்னு நல்லா தெரியும், ஆனாலும் இன்னும் விடலை, இன்னும் மாறலை, இன்னும் சரியானதை கண்டுபிடிக்கலை. ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்ட்டு, உனக்கு மெய்யான அப்பம் வேணுமா, மெய்யான தண்ணீர் வேண்டுமா, மெய்யாக உன் தாகம் தீர்க்கப்பட வேண்டுமா, கீழே சொல்லுது என்னிடத்தில் வாருங்க. ஏன்ட்ட இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரணும். அதான் 3ஆம் வசனம் சொல்லு, அந்த வசனத்தை வாசிங்க. சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆமா, வரணும், கேட்கணும், அப்பதான் இல்லகட்டி தாகத்தினால பசியினால என்ன ஆகும், மரித்து போ. ஒருவேளை சமுத்திரத்தில் யாத்திரை செய்கிறவர்கள் போல தண்ணீரை என்ன செய்யலாம், சமுத்திரத்தின் தண்ணீரை குடிச்சு 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 வயிறு வீங்கியும், குடிக்காம இருக்க முடியல, தாகமும் தீரல, வேற வழியே இல்லை. நான் இதை தான் தொடர்ந்து செஞ்சிட்டேன், பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து செலவழித்து கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் மாற்றம் இல்லை. ஆனால் அதை நிறுத்த முடியலை, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? அப்போ நமக்கு தாகம் இருக்கு என்பது தெரிகிறது, நல்லது. ஆனால் அந்த தாகத்தை பூர்த்தி செய்ய சரியான இடத்துக்கு வர வேண்டும். அந்த சரியான இடம் உலகம் அல்ல, உலக மனிதன் அல்ல, உலகத்தில் இருக்க பொருள் அல்ல, உலகத்தில் அப்பம் போல நம்மை திருப்தி செய்கிற காரியம் அல்ல, யாக்கோப்பின் கிணறும் அல்ல. என்னதுங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மாக்கு தாகம் இருந்தது, தினந்தோறும் வந்து தண்ணீரை எடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி செலவழியுது, திரும்ப தாகம் வருது, திரும்ப என்ன செய்கிறாங்க, பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நேரத்தை செலவழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு நாளும் தாகம் தீர்ந்தப்பாடில்லை. பின்ன ஏன் அதையே செய்கிறீங்க, வேற வழி இல்லை, செஞ்சு தான் ஆகும், வேற வழி இல்லை. அப்போ அதை அந்த அம்மாவே சொல்கிறாங்க, நான் இங்கே வராமல் இருக்க, அடிக்கடிக்கு தண்ணீரை மொண்டு கொள்ளாமல் இருக்க, எனக்கு அப்போ அந்த சரியான தண்ணீரை தாக்கு. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு
ஃபர்ஸ்ட் என்ன பேசினாங்க? இந்த கிணற்றை நமக்கு தந்த யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ. கிணறு ரொம்ப பெருசா அவங்களுக்கு தெரிஞ்சு. நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் பிரயாசத்தையும் செலவழித்து தற்காலிகமா அவங்களுக்கு ஒரு தீர்வு உண்டாய் கொண்டிருந்தது. அவங்க பார்வையில் ரொம்ப பெரிதாய் தெரிந்தது. அவர்களுக்கு முன்னாடி நின்று பேசின இயேசு அவங்களுக்கு பெருசா தெரியலை. என்னதுங்க? அவங்களுக்கு முன்னாடி நின்று பேசின இயேசு, ஏன்னா எங்கள் பிதாக்கள் யாக்கோபு தந்த கிணறு தெரியுமா இது? இதில் அவரும் அவருடைய ஆடு மாடுகளும் சந்ததிகளும் இந்த கிணற்றில் தண்ணீர்னாலே தாகத்தை தீர்த்திருக்காங்க. அவ்வளோ பெருசு, கண்ணுக்கு ரொம்ப பெருசா. இன்னைக்கு உங்களுடைய தற்காலிக தாகத்தை தீர்க்கிற காரியங்கள் உங்கள் கண்ணுக்கு பெருசாக இருக்கலாம். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலை மதிப்பற்றவராய் காணப்படலாம். ஆனால் அந்த அம்மா கொஞ்ச நேரம் அவர் பேசுகிறத கேட்டாங்க. கொஞ்ச நேரம் என்ன செஞ்சாங்க? அவர் பேசுகிறத கேட்டாங்க. நான் யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் என்னிடத்தில் நீ கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன். என்றென்றைக்கும் தாகம் உண்ட பண்ணாத ஒரு ஜீவ தண்ணீரை நான் வச்சிட்டு இருக்கிறேன். அந்த தண்ணீரை நான் தந்திருப்பேன். ஆண்டவரே, நீ யூதனா இருக்கிறீர், உங்ககிட்ட மொண்டு கொள்ள பாத்திரமா இல்லை, என்கிட்ட தண்ணி கேட்டீங்க, இப்போ நீங்கள் எப்படி எனக்கு ஜீவ தண்ணீரை தருவீங்க? உரையாடல் நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபும் பெரியவர் அல்ல, அவர் தந்த கிணறும் பெரியவர் அல்ல, நீங்கள் நினைத்திருக்கிற தற்காலிகமாக உன் தாகத்தை தீர்க்கிற உன் வாழ்க்கையும் பெரிதல்ல என்று சொல்லி எல்லாவற்றையும் சொன்னாராம். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சொன்னாராம். சொன்ன பிறகு அந்த குடத்தை அங்கேயே வச்சிட்டாங்க. எதுக்காக வந்தாங்க? தற்காலிகமாக அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள பிரயாசப்பட்டு வந்தாங்க. அந்த குடத்தை அங்கே வச்சிட்டாங்க. நித்தியமாய் தாகம் தீர்க்கப்படுகிறவரை கண்டு கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், வார வாரம் வரோம் போகிறோம், ஆனால் நமக்குள்ளே பல தாகம் இருக்கிறது, பல வாஞ்சை இருக்கிறது. சில நேரத்தில் அது நம்ம சாகடிக்கக்கூடியதாக இருக்கிறது, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா தாகம் இருக்குன்னு தெரியுது, அதை நாம் பூர்த்தி செய்வதற்கு தண்ணீர் இல்லாத இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். சில நேரத்தில் தண்ணீர் நினைச்சு விஷத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக பருகிட்டு இருக்கோம், ஸ்லோ பாய்சன். நம்முடைய பசியை ஆற்றமை நினைத்து கொண்டு உணவில்லாத தீமை விளைவிக்கக்கூடிய சில காரியத்தை அப்பமா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது ஒரு நாள் நமக்கு ஜீவனை அல்ல மரணத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது? ஆமாம், என்னவா இருக்குங்க? அப்போ எப்படிப்பட்ட தாகம், எப்படிப்பட்ட பசியை குறித்து இங்கே சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுக்கு இயல்பாய் தண்ணீர் தேவை என்கிற தாகத்தை நம்முடைய சரீரம் நமக்கு என்ன செய்யுது? மூளை கட்டளை உணர்த்துது. பசி உண்டானது உடனே மூளை நமக்கு உணர்த்தி பசி அந்த காரியங்களை உணர்த்துது. இதை நாம் சரியான முறையில் பூர்த்தி செய்ய வேண்டும். இது சரீர பிரகாரமானது. அதே போல சரீரத்தில் சில உணர்வுகள், உணர்ச்சிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வளரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஹார்மோன் எல்லாம் மாற்றப்படும் பொழுது சில விதமான தாகம் வரும், சில வாஞ்சை வரும், சில விருப்பம் வரும், சில பசி வரும். சரீர பசி, இதய தாகம், அன்பை தேடுகிற தாகம், இதெல்லாம் வரும். ஆனால் அந்த இடத்துல தண்ணீர் இல்லாததுக்கு, அப்பம் இல்லாததுக்கு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் அல்லது நம்முடைய பிரயாசத்தையும் நாம் செலவிடுவோமானால் என்னதான் நடக்கும்? முன்னாடி சொன்ன மாதிரி சமுத்திரத்தில் யாத்திரை செய்கிற ஒருவனுக்கு திடீர்னு தாகம் வந்துடுச்சு, தண்ணீர் இல்லை, உடனே எதை எடுத்து குடிக்கிறாரு? எடுத்து குடித்தாரு, சமுத்திர தண்ணியை குடித்தாரு. அவருக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? அந்த தாகம் அதிகரிக்கிறது. அவர் ஒரு மாதிரி பண்ணுது. தண்ணீரை குடிக்காமல் இருக்க முடியல, குடிச்சுதான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு போகிறார். அதுதான் இங்கே இந்த 2வது நீங்கள் பணமில்லாததுக்கு அப்பத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பிரயாசத்தையும் செலவழிக்கிறது.